1810 கொல்கத்தாவில் உள்ள ஒரு அச்சகம் ராமசரிதமானஸை அச்சிடத் தொடங்கியது. கொல்கத்தாவில் இருந்து கப்பல்களில் ஏறியவர்களில் பெரும்பாலோர் அதன் பிரதிகளையும் எடுத்துச் சென்றனர். கிர்மிட்டியா குடியிருப்புகளில் நள்ளிரவு வரை கீர்த்தனைகளும் ராமசரிதமானஸ் கூட்டுப்பாடலும் வழக்கமான நிகழ்வாக இருந்ததாக ஆங்கில அதிகாரிகளால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமுறையாக ராமசரிதமானஸை பாராயணம் செய்யும் வழக்கம் வளர்ந்தது. மனித பிறவியை பெற்றவர்கள் ராமசரிதமானஸை பாட வேண்டும் என்று துளசிதாஸ் கூறுகிறார். மேலும் அத்தகைய நாடுகளின் நடைமுறைகள் இன்றும் இந்தியாவில் இருப்பதை விட அதிகமாக காணப்படும். 2 நூற்றாண்டுகளுக்கும் மேலாகிவிட்ட நிலையில் ராமநாமத்தின் அந்த பிணைப்பு இன்றும் உடைந்து போகவில்லை. இந்தியாவின் மக்கள் மட்டும் கிர்மிட்டியா தொழிலாளர்களாக மாற்றப்படவில்லை. உலகின் பல குடியேற்ற நாடுகளிலிருந்து மக்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு அடிமைகளாக அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதங்களை மறந்துவிட்டு இன்று கிறிஸ்தவர்களாகவோ அல்லது முஸ்லிம்களாகவோ மாறிவிட்டனர். தங்கள் மதம் மட்டுமல்லாமல் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் வரலாற்றையும் வெற்றிகரமாக பாதுகாத்தவர்கள் இந்துக்கள் மட்டுமே. இதற்கு யாருக்கேனும் நன்றி சேரும் என்றால் அது கோஸ்வாமி துளசிதாசுக்கும் அவரது படைப்பான ராமசரிதமானஸுக்கும் மட்டுமே உரியது. ஆங்கிலேய வரலாற்றாசிரியர் வின்சென்ட் ஸ்மித் எழுதுகிறார், முகலாய காலத்தில் பிறந்த மிக முக்கியமான இந்தியர் கோஸ்வாமி துளசிதாஸ்தான். சமூகத்தின் மீதான தாக்கத்தின் அடிப்படையில் அவரை அக்பரை விட பெரியவராக நான் கருதுகிறேன். ராமரின் மூலம் இந்து சமூகத்தில் நம்பிக்கையையும் தைரியத்தையும் தர்மத்தையும் துளசிதாஸ் விதைத்தார். சமூகத்தின் மன உறுதியின் மீது அது ஏற்படுத்திய தாக்கம் பல நூற்றாண்டுகளாக தொடர்கிறது.